ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது பக்தி என்றால் என்ன, பக்தி ஏன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக இந்த காணொளியில் பார்ப்போம். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பக்தினா என்ன? பக்தின்றது ஒரு ஆலயத்தில் போயிட்டு தினமும் அர்ச்சனை செய்வதோ, தினமும் இறைவனை திருநாமங்கள் செய்வதோ, இது எல்லாமே பக்தி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மேலோட்டமான கருத்து. ஆனால் பக்தி ஏன் நம்ம செய்யணும்? பக்தியால் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? அப்படி பக்தி செய்தவங்களுக்கு ஏன் அப்போ மாறான செயல்களும் நடக்குது? அப்போ என்ன காரணம்? முதல்ல பக்தினா என்ன? பக்தின்றது என்னன்னா, நாம நம்மளுடைய உள்ளத்தை சுத்தமா வைத்துக்க ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கக்கூடியது தான் பக்தி. அந்த பக்தியே இல்லைன்னா நிச்சயமாக அறத்தின் வழி எவராலும் வாழ முடியாது என்பதுதான் உண்மை. அந்த பக்தி தான் நம்ம அறத்தின் வழியில உன்னை ஊக்குவித்து அதன்படி வாழ வைக்கும். இப்போ கோயில் போக போகம்தான் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலும். கோயில் போக போக அந்த எண்ண ஆற்றல்கள், தூய்மையான எண்ண ஆற்றல்கள் அது நமக்குள்ள வரும். அது உள்ள வந்த பிறகு என்ன நடக்கும்னா, நமக்கு சுத்தமான எண்ணங்கள் நம்மை தேடி வரும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி தூய்மையான எண்ணங்கள் குடியாகுது. அது என்ன நடக்கணும்னா, அந்த இறைவனுடைய திருவடியை இணைப்பதற்கான வழியை காட்டுது. சரி, இறைவன் திருவடியே எனக்கு தேவையில்லையே, நான் சாதாரணமான வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்தா போதும், நான் எதுக்கு போய் இறைவன் திருவடி அடையணும், நான் நல்லபடியாக ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தா போதும், அப்படி வாழ்ந்தா போதுன்னு அப்படி நினைக்கிற ஆளுக்கு கூட கண்டிப்பாக பக்தி தேவை. ஏன் பக்தி தேவைன்னா, நம்மக்கிட்ட எல்லாமே சரியான முறையில் எண்ணங்கள் இருப்பது இல்லை. அந்த எண்ணங்கள் தடுமாறுவதால் தான் நமக்கு தீமை எண்ணக்கூடிய ஒரு துன்பமே வருது. அப்போ அந்த துன்பத்தை வர முடியாம தடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பக்தி. அப்போ அந்த பக்தி என்ற ஒரு கையை நம்ம பிடிச்சிட்டு பயணித்தா, அது இல்லற வாழ்வோ எந்த வாழ்வோ எதில் நீங்கள் பயணித்தாலும் சரி, அந்த பக்தின்ற ஒரு கையை, அந்த ஒழுக்கத்தை பிடித்துட்டு நீங்கள் எதில் பயணித்தாலும் நல்லபடியான வெற்றி அமையும். அப்போ அந்த பக்தி சுவாமி மலை தினமும் இப்போ இந்தமாரி கோயில் அர்ச்சனை பண்ணின்னு தினமும் இப்படிலாம் படித்தா அப்படி தூய்மையான எண்ணம் வந்துருமா? கிடையாது. காதில் கேட்பதையும் உங்கள் மனசில் இதெல்லாம் சரின்னு படுவதையும் நீங்கள் செயல்முறைப்படுத்தணும். இப்போ ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதில் கேட்டுடுச்சு, அதை நீங்கள் அந்த நொடியிலிருந்தே மாற்றணும். மாற்றிட்டா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் ஒன்று போயிடுச்சு வெளியே. அடுத்தது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல விஷயம் காதில் கேட்க கேட்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் டக்குன்னு விட்டுடணும். நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறை நீங்கள் படுத்த தான் ஒவ்வொரு அழுக்கானது ஒன்று நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். ஒன்றொன்றா போக போக நம்மளுக்கு இன்பமானது அதிகரித்துட்டே வருது. அப்போ அழுக்க நம்ம குறைக்கிறதுக்கான வழியே பக்தியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த பக்தியை ஒருவர் ஒரு 20% எடுத்துப்பாங்க, அந்த அளவு அந்த எண்ணம் அவருக்கு நல்லா இருக்கும். ஒரு முழுமையாகவே அதில் இருப்பாங்க. இப்போ துறவிகள்லாம் பார்த்தீங்களா வச்சிங்களேன், இதில் சித்தர்களோ ஒரு பெரிய சிவனடியார் சுவாமியே முழுமையாக கதி அடைஞ்சவங்களாம் இருப்பாங்க. முழுமையான தூய்மையான எண்ணத்தோடு இருப்பாங்க. பொது நலம், ஏன்னா அவங்க முழுமை அடைஞ்சிட்டாங்க. அந்த 100% அந்த எண்ணத்தை ஃபுல்லாகவே இறைவன் மேலே செலுத்துறாங்க. அதனால் 100% அவங்க தூய்மையாகவே இருப்பாங்க. துன்பமே இல்லாத வாழ்வு, இன்பத்திலே ஆனந்தத்திலே திளைத்திருக்கிறாங்க. நாம ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு பார்ட் டைம் போல தான் கடவுள் கோயிலுக்கு போகிறோம், சுவாமியை கும்பிட்றோம், சுவாமியை நினைக்கிறோம். அதற்கேற்றார் போல இன்பமாவது நம்ம அனுபவிக்கலாம். அப்போ அந்த 20%ஆவது நமக்குள்ள ஒரு தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும்னு இருந்தால் அந்த பக்தின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. அதனால தான் பக்தி 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 வேணும்னு சொல்கிறாங்க. அந்த பக்தி இல்லை என்றால் கண்டிப்பாக தவறான வழியில் செல்வதற்கான வழிகள் அத்தனையும் அமல்படும். ஏன்னா நமக்கு சரி இது தவறுன்றதை யார் சொல்கிறது? அறநூல்கள் சொல்லுது, அதன்படி வாழறோம். சரி, அப்போ அந்த அறநூல்களை நீ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்னா என்ன வேண்டும்? பக்தி வேணும். இப்போ பக்தியே இல்லைன்னா ஒருவர் பக்தியே கிடையாது,
கடவுள்ன்றது இருக்கிறார் இல்லையா இல்லைன்னு தேவையில்லாது அதெல்லாம் இல்லை, நான் பாட்டுன்னு வாழறேன் அப்படின்னு வாழ்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இது ஒரு நல்ல செய்தி, இது இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் வாழணும், அவன் தவறான வழியில் போகிற ஆளுகிட்ட போய் நீங்கள் சொன்னாலுமே அவன் என்ன நினைப்பானா, அவங்களுடைய கருத்து அவங்க என்னன்னா சொல்லி போட எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லுவான். ஆனால் பக்தின்ற ஒரு இறை நம்பிக்கை உள்ளவன் என்ன செய்வானா, வேண்டாம் நம்ம இது தவறான வழி, நம்ம இதில் போகக்கூடாது, நம்ம தூய்மையான பாதையில் போகணுன்ற எண்ணமாவது இருக்கும். செயல்முறை வருதோ இல்லையோ, ஆனால் எண்ணமாவது இருக்கும். அப்போ அந்த பக்தியானது தான் உன்னை செதுக்கி தூய்மைப்படுத்துது. அப்போ அந்த பக்தியை நீ மேலோங்க மேலோங்க என்ன ஆகும்னா, உன்னுடைய ஆன்மாவனு சுத்தம் அடையும், இறைவன் திருவடிக்கான வழிகள் எல்லாமே அமையும். ஒருவர் ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கிறார் இறைவன்கிட்ட நெருங்கிறதுக்கு. ஒரு சிலர் 1000 அடி தூரம் இருக்கிறாரு. அவங்கவுங்க வைத்த பக்திக்கு ஏற்றாறு போலதான் ஆனந்தமும் கிடைக்குது, அனைத்தும் கிடைக்குது. ஆனா முதல்ல நீங்க பக்தி வைத்த பிறகு என்ன நடக்கும்னா, முதல்ல கர்மவினை அனுபவிக்கக்கூடிய செயலை தான் பண்ணுவார் இறைவன். ஏன்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நம்முடைய கர்ம வினைகள் தான். எப்படி கர்ம வினைகள் உருவாக்குறோம், அறத்தின் வழியில நம்ம நிக்கல, அதனால வினைகள் அனைத்தும் சேர்ந்துடுது. அந்த பக்தின்ற ஒரு விஷயத்துல நம்ம வந்த உடனே அறத்துல தழைத்து ஓங்குறவாசி இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுடுறோம். அப்ப அதுக்கு முன்னாடி செய்த அந்த அழுக்கான விஷயங்களையும் அறம் அல்லாத செயல்களை எல்லாம் இப்ப நீங்க அறத்தில் இருந்தாலும் அனுபவித்துதான் ஆகணும். அப்ப சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அறத்துல வந்தேன் 2 வருஷம் 10 வருஷமா சிவன் தான் இருக்கிறேன், ஆனாலும் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த 10 வருடத்திற்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, அறம் அல்லாத செயலெல்லாம் செய்தீங்கல்ல, அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் நீ அறத்திலே வாழ்ந்தாலும் அப்ப செய்த தீவினைகள் எல்லாம் நீ இப்ப அனுபவிக்கிற மாரி வரும். ஆனா அனுபவிக்க வைத்து இப்பயே இறைவன் கொஞ்ச காலத்துல வேகமா குறைத்துட்டு ஆனந்தமான வாழ்க்கைய கண்டிப்பா இறைவன் கொடுப்பார். ஏன்னா இறைவன் யாருக்குமே இது நீ அனுபவிக்கணும், நீ அன்னைக்கு எதை செய்த இதை அனுபவிக்கணும் யாருக்கும் சாமி தரல. நாம செய்யறது தான் நமக்கு வருது. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. உனக்கு நல்லதே நடக்குதுன்னா நீ செய்த நல்வினைகள், நீ நல்லா இருக்கிற. எனக்கு தீமையே வருதுன்னா நான் செய்த தீவினை நான் இப்படி அனுபவிக்கிறேன். அப்ப நமக்கு ஒரு தீவினை வருது, நம்ம துன்பப்படுறோம்னா நம்ம எதெல்லாம் விடணும்னு முதல்ல யோசிக்கணும். இந்த தீமைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளவே நீங்க பேசி எதெல்லாம் தவறு எதெல்லாம் சரி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி யோசிச்சு நல்லவற்றை எல்லாம் நீங்க எடுத்துக்கணும், கெட்டவற்றை எல்லாம் உன் உள்ளத்தில் இருந்து அகற்றி விட வேண்டும். இதற்கு பெரிய ஒரு தூண் போல இருக்கக்கூடியதுதான் பக்தி. அந்த பக்தியே இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. பக்தி கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் தேவை. அந்த பக்தி இருந்தாதான் மனிதம்ன்ற ஒன்னே இருக்கும். அந்த பக்தி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. தர்மம் நியாயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பக்திக்குள்ளதான் அடக்கும். ஏன்னா பக்தி இருக்கிறவன் மட்டும்தான் அறத்துல இருக்கணும்னு நினைப்பான். அவன் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் மட்டும்தான் அறத்துல இருக்கணும்னு நினைப்பான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நல்லது செய்யலாம், நிறைய நல்லதுகள் பண்ணலாம், ஆனா கட்டாயமான இப்படிதான் வாழ்வேன், ஒழுக்கமா தான் வாழ்வேன் யாராலையும் வாழ முடியாது. இறைவன் மேல நம்பிக்கை இல்லாதவர்களால அறத்தின்படி வாழ வாய்ப்பே கிடையாது. அதனால நமக்கு வர தீமைகள் எல்லாமே அறம் அல்லாத செயல்களை செய்வரவாசி தான் நமக்கு துன்பம் வருது. அப்ப நம்ம அறத்துல நிலையா நிக்கணும். அறத்துல நிலையா நிக்கணும்னா பக்தி கண்டிப்பா தேவை. அந்த பக்தியை உன்னை அறத்திலே நிலைக்க வைக்கும். உன் ஆன்மா போய் சேரக்கூடிய வழியும் அதையே செய்யும். உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அதுவே செய்யும். நாம நல்ல செயல்களை செய்தாலே போதும், அது தானாகவே நடக்க வேண்டியதை அதுவே நடத்தி முடிச்சிடும். பக்தியை பற்றி சிறிதளவு உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.